வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் சம்மில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏவியும் பிவியும் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிவன் என்ன? பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஏ என்ன பி என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ எல்லாமே நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா பின்னு எடுத்துப்போம். செகண்ட் வேல்யூவை என்னன்னு எடுத்துப்போம் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூவை பின்னு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் வேல்யூவை பின்னு எடுத்துக்கணும், செகண்ட் வேல்யூவை ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ ஏ வந்து செகண்ட் வேல்யூ 3,4 ஆல்ரெடி 3 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பி அப்படின்னா ஃபஸ்ட் வேல்யூ. ஃபஸ்ட் வேல்யூவில் -2 இருக்குது, -2 ரிப்பீட் ஆகுது. ஸோ எடுத்துக்க வேணாம். 0 0 ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 3 ஃபினிஷ். ஃபஸ்ட்டு நம்பரை ஃபஸ்ட்டு நம்பருக்கு எடுத்துக்கணும், செகண்ட் நம்பரை செகண்ட் இதுக்கு நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். இங்கே ஏ கிராஸ் பின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்பரை ஏவா எடுத்துக்கணும். இங்கே ஏ கிராஸ் பின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரை ஏவா எடுத்துக்கணும். இங்கே பி கிராஸ் ஏவா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம பியா எடுத்துக்கணும்.